போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். ஏன்னா நான் ஒரு 10 படம் ஒரு ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார். ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூடயே வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க அவங்க பெருசாக ஒன்றும் நமக்கு செஞ்சு தான் ஆகணுன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள், பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதில் என்னென்னா சித்தாரா அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் சித்தாரா ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் சொன்னேன். பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ட்ன்றதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனே பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் என்ன டாய் செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படிலாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாகவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சாரை மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணுன்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேரை மட்டும் பார்த்துட்டு வந்தேன். தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரஜியில் பின்றானுங்க சார் உங்கள் ஆளுங்க அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் தே வெரி கிளியர் அவங்க என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடாக எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னென்னா 2 பேர், ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணுன்றது வேணும். அது எதுவாக இருந்தாலும் அவன் அது ஒரு மீறி இல்லை, அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னால் அவன் டிஸ்கஷன்லேயே அப்படி தான் ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார், என்னென்ன இல்லை சார் நல்லா இருக்குது சார், இங்கே எது பிடிச்சிடும் பயங்கரமாக கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இவனை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணான்டுவான். டைரக்ட் வேணான்ட்டாரு, விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள். இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் சாஃப்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வர்றது. ஏன்னா இவங்க 10 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா,
ஆதவன் படத்துலேருந்து சூர்யாக்கெல்லாம் சூர்யாவும் அந்த குண்டா இருக்காருல்ல சூரிய கதிர் இவர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தார். எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த கதிரும் வந்து ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் போனவங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துன மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம். அந்த சாங்ஸ் இன்னொரு சாங் இருக்குது, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரிய கதிர் வந்து ஷார்ப்பாக சொல்லிட்டார். சார் இதை பற்றி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்கிறது நம்ம கேட்டாகணும் இல்லையா? ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால் சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்ட்டு. அதில் எண்டில் கலைஞர் சாகும்போது செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் அங்கே மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்டில் பார்க்குறேன், ஏன்னா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டினோன்னு தண்டிட்டுங்க, நல்லா தட்டினதானடா மற்றவங்க தட்டுவாங்க, என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லையா? சரி போதுண்டான்றீங்களா? இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நாங்கள் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படி தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தெனாலியும் போது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார். அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அதில் அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குண்ணே, அதெல்லாம் டேபிளில் வச்சுருக்க ஐட்டம் எல்லாம் டேபிளில் வைக்காதப்பா அப்படின்னு. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே ஜவஹர், இங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து இப்போ தான் பார்க்க ஒரு படத்தில், அவர் படத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கோவா ஒரு ஷெட்யூல், இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல். பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமான ஆடு. பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அலற மாதிரி இருக்கு. ஆனால் குழந்த மாதிரி பேசுறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பரில் அவர் பேக்கெட்டில் தான் இருக்கும் அன்றைக்கி சீன் மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லுங்க சார் இப்போ சார் அப்படின்ட்டு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா அவ்வளோ ஒரு மைண்டில் வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்கே வரும்போது அங்கேருந்து கட்டுன்னு வரும் சார், நான் அது முடியல சார் அப்படின்னு. இல்லை இது அடுத்த ஷாட்டில் அது வருது அங்கே, அதனால் இங்கே கட் பண்ணிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சிவா சாரனுடைய இது.